ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஊரில் நடந்த சம்பவம். அந்த ஊரில் காய்ச்சல் வேகமாய் பரவி கொண்டிருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற பன்றிகளால் காய்ச்சல் பரவுது என்பது பிரபலமானது. அதனால் சட்டம் போட்டார்கள், பன்றிகளை ஊருக்கு வெளியே வளர்க்க வேண்டும் அல்லது பன்றிகளை கொன்றுவிட வேண்டும் என்று சட்டம் போட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் பன்றியை ரொம்ப பாசத்தோடு வளர்த்தார். அந்த லோக்கல் கவுன்சிலர் அவருக்கு ஃபைன் விதித்தாங்க. அடிக்கடி ஃபைன் போட்டாங்க. அவர் ஃபைன் கட்டிகிட்டே இருந்தார். பன்றியை விட அவருக்கு மனசில்லை. ஃபைன் கட்டிகிட்டே இருந்தார். பாருங்க, அதை விட மனதில்லாதபடி அதோடு அவர் வாழ்ந்தார். பாருங்க, அந்த சுவாபங்கள் அவருக்கு பிடித்து விட்டது போல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு, தகப்பனின் அன்பை விட்டு, தகப்பனின் ஆசீர்வாதங்களை விட்டு, தகப்பனின் ஐக்கியத்தை விட்டு தூரதேசம் புறப்பட்டு போனான். அவனுக்கு ஆகாரம் செலவழிந்து விட்டது. நண்பர்கள்லாம் போய்விட்டார்கள். ஒன்றுமே கிடைக்கல. குடியானவனோடு ஒட்டி கொண்டான். ஆனால் வேதம் அவனுக்கு சொல்லுகிறது, பன்றி தின்கிற தவிட்டுனால தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்த ஒருத்தர் அவனுக்கு கொடுக்கல. அவன் தொடர்ந்து பன்றிகளோடு வாழ விரும்பலை. அந்த பன்றியின் சுவாபம் என்றால், கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்குள் விழுந்துவிடும். பின்மாற்ற வாழ்க்கை குறிக்கிறது. தொடர்ந்தது பன்றியோடு இருக்க விரும்பாமல் எழுந்து புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு வருவேன், பரத்துக்கு விரோதமாகவும் அக்குரோதம் பாவம் செய்தேன் என்று மன்னிப்பு கேட்பேன் தீர்மானம் பண்ணி வந்தான். தகப்பன் மன்னித்தார். நல்ல வஸ்திரம் கொடுத்தார். கைகளுக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, நல்ல விருந்து செய்யப்பட்டது. வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம். பாருங்க, இயேசு தெளிவாக இதை சொன்னார். பின்மாற்ற வாழ்க்கை பழைய வாழ்க்கையோடு வாழ வேண்டாம். அதை விட்டு எழும்பி தகப்பன் இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்துகிறார். ஏதோ ஒரு சம்பவம், தேவனுக்கு பிரியமில்லாத சம்பவம், அது நம்மோடு இருக்குமானால் இந்த நாளில் கர்த்தர் உணர்த்துகிறார். அதை விட்டு வெளியே வாருங்கள், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். தகப்பன் மன்னிக்கிறவர், தகப்பன் மறக்கிறவர், தரப்ப மறுபடி நேசிக்கிறவர். தகப்பன் உங்கள் நிமித்தம் அன்பு கூற விரும்புகிறார், உங்களை அழகுபடுத்த விரும்புகிறார். அந்த தகப்பன் இரட்சகராக இயேசு கிறிஸ்து, நாம் அவர் பிள்ளைகள். வேதத்தில் வாசிக்கிறோம்ல, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தவறான பாவங்களோடு வாழாதபடி இளைய குமாரனை போல எழுந்து அந்த பன்றியின் ஐக்கியத்தை விட்டு ஆண்டவரே தகப்பன் வீட்டுக்கு வந்து மறுபடியும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாள் முழுதும் தெய்வ பிரசன்னம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். தேவைகளெல்லாம் சந்தியும், பிரயாணங்களை வாய்க்கப்படும், பிரயாசங்களை வாய்க்கப்படும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.